Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district. பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் அதிகரிப்பு. சென்னையில் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து ₹104.49 காசுகளுக்கு விற்பனை. சென்னையில் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகள் அதிகரித்து ₹96.11 காசுகளுக்கு விற்பனை. 4 நாட்களில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு சுமார் ₹4 வரை உயர்த்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. தேர்தல் முடிவடைந்ததால் மக்கள் மீது கூடுதல் சுமையை பிரதமர் மோடி ஏற்றி வருவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஒரு வாரத்திற்குள் 2வது முறையாக எரிபொருள் விலை உயர்ந்திருப்பதாக விமர்சனம். மீண்டும் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் தொடர்ந்து அதிகரிக்கும் அபாயம். உணவு மற்றும் மளிகை பொருட்களின் விலை உயர்த்தப்படும் சூழல். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் நிகர லாபம் 2.8 மடங்கு அதிகரிப்பு. கடந்த நிதியாண்டில் மட்டும் 36,802 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம். இந்தியாவில் வேகமெடுக்கும் மின்வாகன விற்பனை. கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் மின்வாகன விற்பனை 75.14% அதிகரிப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹960 உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் ₹1,18,960 விற்பனை. வெள்ளியின் விலை நேற்று கிலோவுக்கு ₹10,000 அதிகரித்த நிலையில் இன்று மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி ₹300 விற்பனை. ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதில்லை என்று முடிவெடுத்த மத்திய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சக அதிகாரிகள். பிரதமர் மோடியின் சிக்கன நடவடிக்கைக்கான அழைப்பை ஏற்று தார்மீக முடிவு. தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுடன் முதல்வர் விஜய் கலந்துரையாடல். குறைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. நாளை காலை 9:30 மணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியிடப்படும். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. நாளை காலை 9:30 மணி அளவில் 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். இருமொழிக் கொள்கையில் வேறு மாற்று கருத்தும் இல்லை என்று அமைச்சர் ராஜ்மோகன் மீண்டும் உறுதி. கடந்த 2 ஆண்டுகளாக கல்விக்கான நிதி வரவில்லை எனவும் விமர்சனம். இந்த இருமொழிக் கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. அது மாற்று கருத்தே கிடையாது. கடந்த 2 ஆண்டுகளாக அந்த நிதி நமக்கு வந்து சேரல. அது ஒரு மிகப்பெரிய துயரம். அந்த நிதி அந்த மாணவர்களுக்கான நிதி, மாணவிகளுக்கான நிதி. எந்த காரணம் கொண்டும் அதை தடை செய்வது துயரமானது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எவ்வித மறைமுக அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டோம். PM ஸ்ரீ திட்டம் குறித்த கேள்விக்கு அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். இங்கிலீஷ் என்பது போதுமானதாக இருக்கிறது. அப்ப எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாம அடிபணியாது. நீங்க எடுத்த கொள்கையில் சமரசமின்றி கொள்கை சமரசம் என்ற பேச்சுக்கே இங்க இடமில்லை. பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம். ஆனால் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. தி ஹிந்து ஊடகம் வெளியிட்ட வீடியோவை சுட்டிக்காட்டி தாவேகாவின் வெற்றியை சாடிய ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்விக்கான காரணங்களை ஆராயும் ஆய்வுக் கூட்டம். ஜூன் 5ஆம் தேதிக்குள் பொறுப்பாளர்கள் அறிக்கை அளிக்க அறிவுறுத்தியிருக்கும் நிலையில் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. வரும் 23ஆம் தேதி திமுக இளைஞரணி கூட்டம் நடைபெறும் என உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு.
ஆக்கப்பணிகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க திட்டம். தேர்தல் முடிவுக்கு பின் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு முதன்முறையாக வந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்குள் பிளவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் நிர்வாகிகளுடன் சந்திப்பு. அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவும் நிலையில் மாவட்ட செயலர்களிடம் ஆதரவு திரட்டும் கே. பழனிசாமி. ஆலோசனைக் கூட்டத்தில் 82 மாவட்ட செயலர்களில் 78 பேர் பங்கேற்பு. அமைச்சர் பதவி என்று ஆஃபர் கொடுப்பதாக அதிமுக மூத்த தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். அமைச்சர் பதவி என்பது மக்கள் அளித்த தீர்ப்பாகவும் அங்கீகாரமாகவும் இருக்க வேண்டும் என்று கருத்து. கூட்டணி பேச வந்த தாவேகாவை எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்தியதாக சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. ஓ. பன்னீர்செல்வத்தை உறுப்பினராக கூட ஏற்க பழனிசாமி மறுத்துவிட்டதாகவும் விமர்சனம். பேசி தீர்க்கலாம் என்ற பழனிசாமியின் அழைப்புக்கு சி.வி. சண்முகம் தரப்பு வரவேற்பு. பொதுக்குழுவை கூட்டுங்கள், அதில் முடிவெடுக்கலாம் என்றும் பேட்டி. இன்றைக்கு சொல்லுகிறார், பேசிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் அதை வரவேற்கிறோம். முதல் நாளிலிருந்தே நாங்கள் இதை தான் சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? பொதுக்குழுவை கூட்டுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதிப்போம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம். புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து மறியல். இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம். தமிழகத்தில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். இடி மின்னல் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் கணிப்பு. தேனி, ஈரோடு, திண்டுக்கல், கோவை, நீலகிரியில் நாளை கனமழை பெய்யும். 5 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. தொடர் மழையால் குளிர்ச்சியான காலநிலை. நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு காரைக்கால் பேரளம் இடையே மீண்டும் பயணிகள் ரயில் போக்குவரத்து. திருநள்ளாறு புதிய ரயில் நிலையமும் நாளை முதல் பயன்பாட்டிற்கு வருகிறது. நாடு முழுவதும் தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாய்கள் மூலம் பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆபத்தை தடுக்கவும் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல். ஒவ்வொரு மாவட்டத்திலும் விலங்குகள் நல மையங்களை ஏற்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. பொதுவெளியில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து மறுவாழ்வு மையத்தில் அடைக்கவும் ஆணை. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளை விடுவித்த உத்தரவு தள்ளுபடி. தண்டனையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது தவறு என உச்சநீதிமன்றம் அதிரடி. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு கீழ் நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனை செல்லும். குற்றவாளிகள் உடனடியாக சரணடையவும் உச்சநீதிமன்றம் ஆணை. நாட்டில் 1 கோடிக்கும் அதிகமான கைவினை கைத்தறி தொழிலாளர்கள் அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியம் கூட பெறவில்லை.
தினசரி வருவாய் 270 ரூபாய்க்கும் குறைவாக இருப்பதாக கூறும் ஆய்வு முடிவுகள். போர் மற்றும் மோதல்கள் மூலம் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என நார்வேயில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உக்ரைன் மேற்காசியாவில் அமைதி நிலவ இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் உறுதி. நார்வேயில் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்காமல் பிரதமர் நரேந்திர மோடி கடந்து சென்றதாக ராகுல் காந்தி விமர்சனம். ஒழிப்பதற்கும் பயப்படுவதற்கும் இங்கு எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டு வீடியோ பகிர்வு. வியட்நாம் சென்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு ராணுவ மரியாதை. போர் தளவாட உற்பத்தி உள்ளிட்டவை குறித்து வியட்நாம் பிரதமரிடம் பேச திட்டம். திருமணத்திற்கு பெண்கள் மறுப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தாலே அதனை சம்மதமாக கருதலாம் என்று ஆப்கான் அரசு புதிய உத்தரவு. குழந்தை பருவ திருமணத்தை ரத்து செய்ய தாலிபான் நீதிமன்றத்தின் ஒப்புதல் அவசியம் என்ற உத்தரவுக்கும் மனித உரிமைகள் ஆணையம் எதிர்ப்பு. பிரிட்டனின் மிக இளம் வயது மேயராக இந்திய வம்சாவளியின் துஷார் குமார் தேர்வு. 23 வயதான துஷார் குமார் பிரிட்டனின் பிரதமராவதே தனது லட்சியம் என்று சூளுரை. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district.